ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு கமெண்ட்டில் வந்து நம்ம இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் இந்த காலேஜ் வந்து எடுத்திருக்கேன். இந்த காலேஜ் நாகப்பட்டினமில் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் இந்த காலேஜ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை பற்றி நான் எலாபரேட்டாக சொல்கிறேன், என்னென்னு பார்ப்போம். ரேங்கிங்ஸ் பார்க்கும்போது வேர்ல்டு யூனிவர்சிட்டியில் அரௌண்டு 17,888 ரேங்க்கில் வருது. இந்த ரேங்க் வந்து ரொம்ப அதிகமான ரேங்க்கு தான். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் விஐடி அம்ரிட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கம்மியான ஒரு ரேங்க் பர்சன்டேஜ்லேயே அவங்க வந்துடுவாங்க. பட் 17,000 அதிகமாக தான் இருக்குது. சேம் ஏஷியா ரேங்க்ஸ்லேயுமே 9,724 வராங்க. என்ஐஆர்எஃப்பில் வந்து ஒரு 251 to 300 இந்த ரேஞ்ச் ஆஃப் ரேங்க்குள்ளே தான் இந்த இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் வந்து வராங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் இங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா, மேஜராக பிடெக், எம்டெக், எம்பிஏ, எம்சிஏ இருக்குது. பிடெக்கில் பார்க்கும்போது நம்ம ஐடி, பயோமெடிக், இது கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், மெக்கானிக்கல் இதெல்லாமே இருக்குது. கோர்சஸ் எல்லாமே நல்ல ஒரு டைப் ஆஃப் கோர்சஸாக தான் இருக்குது. எம்டெக்லேயும் என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங், சிஎஸ்சியாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரியும் எம்டெக்கில் இருக்குது. எம்பிஏ அண்ட் எம்சிஎஸும் இவங்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது பிடெக்கு பாருங்கள் 2.2 lakh வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எம்இக்கு வந்து மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு வந்து 60,000, எம்பிஏ, எம்சிஏ இந்த மாதிரியான இதுக்கு வந்து 41,000 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த காலேஜ் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி அண்டர் ரேட்டட் காலேஜ்னு சொல்லலாம். ஒரு மீடியமாக இந்த காலேஜ் வந்து ஓகே, கொஞ்சம் நல்லாயிருக்கு. இவங்களோட ரேங்கிங்ஸாக இருக்கட்டும், பிளேஸ்மெண்ட்ஸும் ஓகே. பட் ரொம்ப டாப் லெவலில் நல்லா ஒரு பெஸ்ட் காலேஜ், குவாலிட்டியான காலேஜ் அப்படி இதை நம்ம சொல்ல முடியாது. பட் ஓகே தான். இங்கே நம்ம படிக்கிறதும் நமக்கு ஒர்க்கு இது மாதிரி கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஒரு டீசெண்டான காலேஜ்னு இதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஃபெசிலிட்டிஸ் மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ்லேயுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும். இன்னும் கொஞ்சம் 1-2 விஷயங்கள் வந்து இதில் ஆட் ஆகலாம். பட் பேசிக்காக ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரியான திங்ஸ் தான் கவர் ஆகும். அதில் ஹாஸ்டல்ஸ், ஸ்போர்ட்ஸ் அம்யூனிட்டிஸ் பார்த்தோம்னா, ஸ்போர்ட்ஸ் நீங்கள் விளையாடுறதுக்கான வாலிபால், கிரிக்கெட்டு, ஃபுட்பால் அந்த மாதிரி என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்கோ மேக்ஸிமம் மேஜராக விளையாடுற ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்க. அதேமாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உங்களுக்கு பஸ்ஸஸ்ஸு இதுவுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்டர்நெட் ஆக்சஸ், ஃப்ரீ ஒய்ஃபை அந்த மாதிரி திங்ஸ், லைப்ரரிஸ், லெபார்ட்ரிஸ், கேஃப்டேரியா ஃபார் பிரேக் ஏதாவது நீங்கள் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ஸ்டடி ஹால் கொடுக்குறாங்க. என்டர்டெயின்மெண்ட் ஹால் தனியாக இருக்குது. காமன் ரூம்ஸு, கம்ப்யூட்டர் சென்டர், ஹெல்த் சென்டர், ஜிம்மும் இருக்குது. இதெல்லாம் பேசிக்காக இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லா காலேஜஸ்லையுமே வருது. 1 or 2 மேபி ஆட் ஆகும் சம் அதர் காலேஜஸில். ஓகே, இப்போது நம்ம முக்கியமான டாபிக் பற்றி பேசுகிறோம், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து இவங்க 6th செமஸ்டரில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்கன்னாவே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த காலேஜில். அது ஒரு உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க காலேஜஸில் எனக்கு அது டீட்டெயில்டாக தெரியல, பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான செமஸ்டரில் ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு. பட் ஒரு ஐடியா பார்த்தோன்னா 7th செமஸ்டர், 8th செமஸ்டர் அந்த மாதிரி ஃபைனல் இயரில் தான் வந்து பிளேஸ்மெண்ட்டை பற்றின அந்த டாக்ஸ் வந்து போகும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணவும் செய்வாங்க. பட் இங்கே 6th செமஸ்டர்லேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றது கண்டிப்பாக அதுவும் இந்த காலேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது அது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயந்தான். என்ன மாதிரியான கம்பெனிஸ் பார்க்கும்போது ஒரு சில கம்பெனிஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்களோட வெப்சைட்லேயே. அதில் மேலவ் டெக், டெக் மஹேந்திரா, எட்வியான், வியூரம், கோவை.co இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணுறாங்க. சேல்ரி பேக்கேஜ் பாருங்கள், முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த காலேஜ் வந்து ஒரு சிம்பிளான காலேஜஸ் தான். ஸோ சேல்ரி பேக்கேஜ் ஹையஸ்டே வந்து 6.5 lakh கொடுத்துருக்காங்க பர் ஆனம்க்கு. ஆவரேஜ் சேலரி 2.4 lakh கிட்ட ப்ரொவைட் பண்ணுறாங்க. செலெக்ஷன் பர்சன்டேஜ் 60% தான் இருக்குது. ஸோ இப்போ ப்ரீவியஸ் காலேஜில் பார்க்கும்போது அரௌண்ட் 95%, 93 இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம பார்த்தோம் விஐடி, அம்ரிட்டா இந்த மாதிரியான காலேஜஸில். ஆனால் இங்கே வந்து செலெக்ஷன் பர்சன்டேஜ் 60% தான் இருக்குது. ஒரு டீசெண்டான பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரீஜன், நாகப்பட்டினம் ரீஜனில் இந்த காலேஜ் இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான். இப்போ ஏன்னா நம்ம விஇடி, அம்ரிட்டான்னு பார்க்கும்போது அவங்க நிறைய கேம்பஸ் வச்சுருக்காங்க. அதேமாதிரி மேஜர் சிட்டிஸில் வச்சுருக்காங்க, சென்னை, வேலூர் இந்த மாதிரி.
பட் இது வந்து நாகப்பட்டினமில் இந்த மாதிரி இவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயந்தான். சரி, இது எல்லாமே பார்த்தோம். எப்படி இந்த காலேஜில் நம்ம சீட் வாங்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எம்டெக் எம்பிஏ எம்சிஏக்கு வந்து டான்செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதணும். டான்செட்னா தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. இந்த எக்ஸாம் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு மார்க் ஒரு ரேங்க் நீங்கள் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் பிஜி கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் டேட் டான்செட்டுக்கு என்னென்னா மார்ச் 9 இந்த வருஷத்தில் 2024. அதேமாதிரி பிடெக்கு பாருங்கள், 45% மார்க்ஸ் வந்து நீங்கள் 12th எடுத்திருக்கணும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே, அரௌண்ட் 45%. அது இல்லாமல் இந்த மார்க்ஸை வச்சு நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணுவீங்க. அந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு எந்த ரேங்கிங் வைஸில் சீட் அலாட் ஆகுதோ அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த காலேஜ் வந்து வரலாம். இதுதான் இங்கே அட்மிஷன் ப்ராசஸ் இந்த காலேஜில் ஃபாலோ பண்ணுறது. நம்ம டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்ளிகேஷன் பாருங்கள், மே 2024 தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு இதோட ரிசல்ட்ஸ் வந்த ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து உங்களுக்கு டிஎன்இஏவோட கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ்னாலுமே நம்மகிட்ட சொல்லுங்கள், நம்மளும் ஹெல்ப் பண்ணுறோம். அதே மாதிரி 10th 11th 12th மெயினாக இவங்களுக்கு வந்து இப்போ நம்ம நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம்ஸ் வேறு போயிட்டுருக்கனால. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை பார்த்து அதில் இருக்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு நோட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது காலேஜ் வந்து உங்களுக்கு போடணும், அதோடய டீட்டெயில் பற்றி தெரியணுன்னாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து அதர் காலேஜஸ் இதெல்லாம் நம்ம பண்ணி தருவோம். அதே மாதிரி உங்களுக்கு கெரியர் ரிலேட்டட் எனி டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபர்தரும் இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் நம்மகிட்ட டாக் பண்ணுறாங்க, நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபர்தராக நீங்களும் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய மேஜர் காலேஜஸில் எந்த மாதிரியான கோர்சஸ் காலேஜஸ் வேணுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நம்மளை சப்போர்ட் பண்ணுறங்க. நம்ம சேனல்லே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.